வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் 40 days சேலஞ்சோட டே வந்து 4 தான். இன்றைக்கி வந்து 4 நாள் கடந்தாச்சு. இன்னும் நான் ஒருபடியாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான வழியில் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான ரீசன் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். காலில் அந்த சைடெலாம் ஒரு மலை தானே, அங்கிட்டு போயிட்டு நடந்துட்டு வரையில் காலில் ஏதோ முள்ளு மாதிரி குத்திட்டு அப்படியே வந்து ரத்தமே வந்துடுச்சு. அதனால் அது லைட்டாக இன்ஜுரியாக இருக்குது. சரி, அதனால் வந்து ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுலேயே வலியோடவே இன்னும் எக்ஸசைஸ் பண்ணோம்னா வலி ஜாஸ்தி ஆயிரும்ல, அதுக்காக தான். அப்பப்போ சாயங்காலம் ஏதாவது எனக்கு இந்த கார்டனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த களைகள்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த வேலையை கொஞ்சம் நேரம் பார்ப்பேன், 1 மணி நேரம். இதுதான் வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பாடு. காலையில் பச்சை தண்ணி வெறும் வயிற்றுல குடித்தேன். அது ஒரு மாதிரி இது இருக்குது, அது ஏப்பமாக வந்துக்கிட்டு வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் செய்வேன், 4 to 5:30. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நல்லா வேர்த்து கொட்டிடுமா, மறுபடியும் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வருவேன். காலையில் ஒருக்கா குளிச்சிருவேன். ஏன்னா காலையில் கிச்சனுக்குள்ளே இங்கே நிற்கலையே வந்து எடுத்து ஃபுல்லாக ஊற்றிடும். அது இதோடய நம்ம கசகசம் இருக்க முடியாது இல்லையா, அதுக்காக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்து காலையில் தோசை, மல்டிகிரெயின் தோசை தான் எடுத்துக்கிட்டேன். இதோட வீடியோ வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து டே வந்து ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி. இன்றைக்கி வந்து ஃபுட்டு வந்து காலையில் மதியம் எடுத்துக்கல, மல்டிகிரெயின் தோசை எடுத்துக்கிட்டேன் காலையிலத்துக்கு. மதியம் வந்து எதுவும் எடுத்துக்கல. நைட்டுக்கு வந்து 100 கிராம் ரைஸு, கொஞ்சமாக வந்து முட்டை குழம்பு தான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து நான் மதியம் நைட்டுக்கு டின்னருக்கு சாப்பிட்டது. இன்றைக்கி அடுத்த நாள் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். மணி வந்து ஒரு 7:45 ஆகுது. காலையில் வந்து கடுக்காய் பொடியும் கரிஞ்சீரக தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் காலையில் குடிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன இதே கிளாஸில் ஒரு 1/4 கிளாஸ் இந்த இவ்வளோ கொஞ்சோண்டு வந்து நம்ம காஃபி எடுத்துக்கிட்டேன். சுகர் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரின்ட்டு இப்போ நம்ம குடிச்சிடலாம் கடுக்காய் பொடியை. ஹாய், மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 9 மணி ஆகுது. காலையிலத்துக்கு மல்டிகிரெயின் தோசை. இதோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? அப்புறம் வந்து ஒரு சுண்டல், தேங்காய் சட்னி வந்து தேங்காய் வித்த தேங்காய் அந்த இவங்க சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் பேர் வேறு பண்ணிக்கிது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி ட்ரை பண்ணிட்டேன், பொட்டுக்கடலை இல்லாமல் போயிடுச்சு. சரி, நம்ம ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுவோம் இதுலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அதை போட்டு அரைச்சி வச்சிட்டேன். பட் அதுவும் சூப்பராக இருக்குது, ரெண்டுமே நல்லாயிருக்கு. இதோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணி பாருங்கள். டாட்டா.